ஹாய் மா, திஸ் இஸ் நிலவின் நிழல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெஜ்ஜு சிந்தாமணி சோயா சங்க்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக நம்ம சிந்தாமணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். வரமிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி விதை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி வச்சு உள்ளே விட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடலெண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச உடனே வரமிளகாய் அதுக்குள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி புகை வரணும். அப்போ தான் வரமிளகாய் போடணும். போட்ட உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதங்குறப்பவே பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும். எண்ணெயிலேயே வதங்கணும். இந்த மாதிரி நிறம் வாரி வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். நிறம் வாரினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விடணும். லைட்டாக தண்ணி விட்டிங்க அப்படின்னாவே போதும். அதுவே ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. தண்ணி விட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுவையான கோழி சிந்தாமணி மாதிரியே இதுவும் வெஜ்ஜு சிந்தாமணி சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.